ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு மரத்தில் வந்து எவ்வளோ கோவப்பழம் கிடக்கு பார்க்கலாம். மழைனால மரம் வந்து சரிஞ்சு விழுந்துட்டு அது மேலே உள்ள கொடியில் வந்து நிறையா கோவப்பழம் நிறைய இருந்துச்சு. நிறையா கிளி குருவிலாம் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது போக மிச்சம் உள்ளதை நாங்கள் பறிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது அப்படின்னு. நிறைய சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இனிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து முன்னாடிலாம் சின்ன வயசில் இருக்கும்போது குருவி கொத்துனதெல்லாம் சாப்பிடுவோம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது, ஏதேதோ வியாதி வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால குருவி கொத்துனதை இப்போ சாப்பிட்றதில்ல. ஃபுல்லாக முழுசாக இருக்கிறத மட்டும் இப்போ பறித்து சாப்பிடுவோம். நிறையா இருக்குது, நிறைய காயும் இருந்துச்சு, அதெல்லாம் பழுக்க பழுக்க பறித்து சாப்பிடணும். பார்க்கவே இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது.